இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம மத்தியில் பாஸ்டர் ரூபன் பாலு அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவருடைய துணைவியரும் வந்திருக்கிறார்கள். செய்திக்கு முன்பாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரூபன் பாலு அவருடைய துணைவியர் ஒரு பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே, நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே, நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதமேனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. இமய முதல் குமரி வரை ஜபதூபம் ஏற்றிடுவோம், நதியளவு கண்ணீர் விட்டு கதறி நாமும் ஜெபித்திடுவோம். இமய முதல் குமரி வரை ஜபதூபம் ஏற்றிடுவோம், நதியளவு கண்ணீர் விட்டு கதறி நாமும் ஜெபித்திடுவோம். இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே, இவர்களின் மீட்பிற்காக யார் இங்கே போவது? கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே, அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது? இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம், கர்த்தரே தெய்வம் என்று நாவு யாவும் முழங்கணுமே. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம், கர்த்தரே தெய்வம் என்று நாவு யாவும் முழங்கணுமே. இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு வாலிபரே, இன்னும் காலத்தாமதம் ஏனோ, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. எழும்பு எழும்பு எழும்பு, உன் வல்லமை தரித்து எழும்பு, எழும்பு எழும்பு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, எழும்பு நீ எழும்பு, எழும்பு நீ எழும்பு, எழும்பு நீ எழும்பு, எழும்பு நீ எழும்பு. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே,
எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே, எழும்பிடு வாலிபனே, எழும்பிடு கன்னியரே. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிரேஸ் டிவியின் வாயிலாக வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம். உண்மையாகவே கடைசி நாட்களிலே பிசாசுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று சொல்லி அவனுடைய தேவ பிள்ளைகளும் சரி உலக பிள்ளைகளும் சரி அவன் வஞ்சித்து ஏமாற்றி சுகவீனத்தை கொடுத்து மரணத்தின் வாயிலாக அவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாளிலே அதிலிருந்து நாம் எப்படி விடுதலையாக போகிறோம் என்பதை பற்றி தான் தியானிக்கப் போகிறோம். விசேஷமாக விடுதலை என்பது நம் ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் மன்னித்தலின் வல்லமை. சொல்லுங்கள், மன்னித்தலின் வல்லமை. ஒரு சுகத்துடைய கீ வேர்ட் மன்னித்தல். நான் ஒரு சேலஞ்சு, ஒரு சவாலாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக அநேகர் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சகோதரில் வந்திருக்காங்க. அப்படி அழுவி போன கால்கள் கூட நன்றாக இருக்குது. ஒரு சுகம் அளிக்கிற மையத்தை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம், பெரிய டெலிவரி சென்டர் கட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நான் வேகமாக சொல்லிடுறேன், எனக்கு டைம் கொடுத்துருந்தேன். சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் ஆவியானவர் எங்கு உண்டோ. இந்த 3 விடுதலை தவிர வேறு விடுதலை இல்லை. அப்படி தானேக்கா? ஏன்னா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, உங்களை விட நான் ரொம்ப ஹைலாம் கிடையாது நான். அப்போ இந்த 3 மையப்படித்தான் ஒரு விடுதலை ஊழியம் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். எந்த ஸ்தாபனங்களோ எந்த இடங்களோ எங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் என்னால் நீங்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிறீர்கள் தான் அர்த்தம். என்னை நோக்கி நீ கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன், என்னை மகிம்படுத்தாய். பைபிள் இது என்ன இதில் எல்லாமே இருக்குது. சுகம் இருக்குது, பலம் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. இதை விட்டு தாண்டி எங்கேயுமே போகாதீங்க. இன்றைக்கி அதிலிருந்து தான் நான் பார்க்க போகிறோம். அப்போது பொதுவாக விடுதலை என்று சொல்லும்போது கொலேசியர் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி பிதாவை சோத்தரிக்கிறேன். ஒன்று, இருளினுடைய அதிகாரத்தில் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையிலே வல்லம் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. ஆல்ரெடி செய்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அது மாத்திரல்ல, லூக்காவில் 13:16 சொல்கிறது, 18 வருடம் சாத்தான் கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். லூக்கா 13:16 சொல்கிறது பலவீனத்தினால் இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி என்பதை இப்போ யோசித்து பார்ப்போம். என்றால் நம்ம எல்லோரும் சபைக்கு போகிறோம், அற்புத கூட்டங்களுக்கு போகிறோம், விடுதலை சுகமளிக்கிற கூட்டங்களுக்கு போகிறோம், பல சென்டர்களுக்கு போகிறோம். போகும்போது அந்த கூட்டங்களில் போகும்போது மிராக்கள் நடக்குது. நான் நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. அந்த இடத்துல விடுதலை பெற்று விட்டு விடுகிறார்கள். பிறகு வீட்டுக்கு போன உடனே அது வந்துடுது. இருக்கா இல்லையா? அம்மா நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கீங்க, சகோதரியாக அம்மா பெண்ணோட பெரியவங்க இருக்கா, ஐயா இருக்கீங்க. உண்மையாக பொய்யா? இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது, நானும் அதுக்கு சாட்சி. காரணம் என்ன? மேடையில் சுகம் கிடைக்கிறது, சாட்சி சொல்லுகிறோம், பத்திரிகைகளை போடுகிறார்கள், டிவியில் ஒளிபரப்புகிறார்கள். வீட்டுக்கு போனால் அதே பல வேணும், அதே சுகம் வேணும், அதே சுகர் இருக்கும். இப்போ எனக்கு நான் கற்றுக்கிட்டு தான் பெருசல்ல. இங்கே நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள், ஒரு மனிதனுக்குள்ளே 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேருக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி வேலை செய்கிறது. எப்படி நீங்கள் போக போனால் கொட்டுறோம். என்ன ஆவிகள் போனால் வியாதி கொண்டு வருகிற காரணங்கள் இருக்கிறது. பல என்ன ஆவியுடைய மண்டலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஆவி பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்கிறார். இதில் பல ஆவிகள் நம்ம சொல்லலாம். மன்னியாமையின் ஆவி, ஆவி தானே மன்னியாமை, ஒரு அசுத்த ஆவி. கசப்பு ஒரு அசுத்த ஆவி, பொறாமை ஒரு அசுத்த ஆவி, எரிச்சல் ஒரு அசுத்த ஆவி. இப்படி பலவித லிஸ்ட்டை போடலாம். பிரதர், இதுக்கும் சுகத்துக்கும் என்ன பிரதர் இருக்குது? இப்படி ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஆவிகள், எரிச்சல், கோபம், இப்படி இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு லிங்கோட தொடர்பு இருக்கிறது. பிறகு இது வியாதி வருமா? வியாதி உண்டாக்குறதே ஒரு அசுத்தாவோட தாக்கம்தான். அதனால தான் ஆண்டவர் அசுத்த ஆவிகளை துரத்தி சுகம். சொல்லுங்கக்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. உண்மையாக பொய்யா? ஒரு மனிதனுக்குள்ள இருக்க அந்த அசுத்த ஆவிகள் வெளியே போச்சுன்னா சுகம் வந்துருச்சான்னு நான் சொல்கிறேன் 100%. அதான் சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். ஒன்று ஒரு டாக்டர், நான் பெரிய மாநாட்டில் கலந்துருக்க ஒரு சமயத்தில், சிங்கப்பூர் சமயத்தில் 450 டாக்டரோட நான் ஒரு என்ஜிஓவாக இருந்தாலும் என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. 15 டாக்டர்ஸ்கள் வந்து பேசுகிறாங்க அந்த 3 நாள் மாநாட்டில். என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு 15,000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், தட்ஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஃபார் தி ப்ளஸ். உண்மைதானே? அப்போது விடுதலை யார் கொடுப்பது? ஆண்டவராகிய இயேசு மட்டும் சொன்னாங்க. கடைசியாக ஃபைனல் முடிச்சாங்க, கர்த்தர் கொடுக்குற, ஏசப்பா கொடுக்குற விடுதலை மட்டும்தான் 100%. யார் கொடுத்த சர்டிஃபிகேட்டு? டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு. அதான் சொன்னேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. தேவடைய பிள்ளைங்க புரிஞ்சுங்க, இங்கே இருக்கிற நம்மளால் பண்ண முடியும். அப்போ திங்க் பண்ணி பாருங்க, இங்கே வந்து நமக்கு போதும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ ரகசியம் தான். அப்போ 100% விடுதலை யாரால? இந்த டிவி பார்த்துருக்க தேவடைய பிள்ளைங்க யாரால சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு முடிவு வரப்போகுது, வருமா வராதா? ஆண்டவர் அற்புதம் செய்ய நேரமோ? ஆண்டவர் அற்புதம் செய்ய வர நேரம். ஒரு நொடி, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, என் வேலைக்கார சும்மாயிடுவான். இன்றைக்கி ஒரு வார்த்தை, இந்த டிவிக்கு முன்னாடி பார்த்து கொண்டாடு தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு வார்த்தை நீங்கள் சோகமாகிடுவேன். அது கேன்சர் ஆகட்டும், அல்சர் ஆகட்டும். இப்போ நான் நேராக சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். இது ஒரு டீச்சிங் சப்ஜெக்ட்டு. ஆனாலும் நல்ல பிரசங்கம் பண்ணால் நான் ஒரு உபதேசத்துக்கு தான், பிரசங்கம் கிடையாது. படிங்க. மன்னிக்கும் மனப்பான்மையில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள், மேலானது வருவாங்க, உங்களுக்கு வாழ்வை தலைக்கீழாக மாற்ற முடியும். இது தேவனுடைய அதிகமான ஆசீர்வாதங்களை கதவை திறக்கும். சரீர பிரச்சனை, வியாதியிலிருந்து சுகமாக்க முடியும். யாரை குறித்தாவதும் மன்னியாமை நீங்கள் உடையவராக இருந்தால், குறிப்பாக கசப்பு, பழி சுமத்துதல், இரத்த அழுத்தம், உணர்ச்சி அழுத்தம், சுரப்புகளின் அழுத்தம், பலவீனம், அஜீரணம், கேன்சர், அல்சர், எல்லா வித வியாதிக்கும் இந்த மன்னியாமை வழி திறக்கும். எப்படின்னு கேட்டால் தனியாக பேசுங்க, நிறைய இருக்குது பேச வேண்டியது. ஹீலிங் கிஃப்ட்டு, அக்கா கிஃப்ட்டு தானே, ஹீலிங் கிஃப்ட்டு தானே, அண்ணன் கிஃப்ட்டு தானே இருக்குது. அதுக்கு நம்ம ஜபிக்கலாம் தேவையில்லை. ஹலோ கவனிச்சிங்க, சேலஞ்ச் பண்ணலாம். அறைக்குள் விடுறேன் வா. நீங்கள் இந்த செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு 5-6 டாக்டர் தெரியும், போய் கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் சென்டருக்கு அனுப்பியிருக்காங்க. நான் பெருமைக்காக பேசலை, முடியும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் புறக்கணிப்பில் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் புறக்கணிப்பின் ஆவி, கசப்பின் ஆவி நம்மளை அப்படியே பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வர 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 நம்மளை தாக்கங்கள் பண்ண, மென்டலாக பாதிக்கப்படுறோம், பிசிக்கலாக பாதிக்கும். ஒரு விஷயம், அப்போ டாக்டர் சுகமளிக்குமானால் அவர் எதுக்கு சுகம் கொடுப்பாரு? எதுக்கு சுகம் போகிறார் டாக்டர்? சுகம் வியாதி என்ன எதுலக்கா, எதில் வரலாம் சுகம்? வெறும் வியாதி. சரியம் மென்டல், மனசில் அம்மா, மனசில் அம்மா சொல்லுங்க, அம்மா டீச்சர் சொல்லுங்கம்மா, மனசில் வராது. அப்போ ஆண்டவர் சுகம் கொடுத்தனா ஆவி, ஆத்மா, சரீரம், 3 சுகத்தை கொடுக்குற யார்? ஆண்டவர் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான். ஏசப்பா சுகம் கொடுத்தான்னா உங்கள் சரீரத்தில் வியாதி காலி ஆகிடும், மனசு சந்தோஷமாகிடும், சமாதானம் வந்துடும். சரீரம், மனசு, சரீரம் எல்லாம் சுகம். ஏன்னா 3 ஆவி, ஆத்மா விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு நபர்னா ஆண்டு. அவர் சொன்னார், என் மீட்பர், அவர் பேர் பின்னது விடுவிக்கிறவர். இயேசு விடுவிக்கிறார் என்று ஹாஸ்பிட்டல் கட்டுறது கிடையாது. இயேசு விடுவிக்கிறார், விடுதல் தான் செய்வார். முடியும், ஏன்னா அவர் வார்த்தை சொல்லியிருக்குது, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை. ஆண்டவர் மாற்றி பேசுவாரா? ஆண்டவர் மாற்றி பேசுவாரா? சுகம் கொடுப்பா கொடுத்து தாங்க ஐயா ஆவார். வரும் அல்சர் திப்பணி பாருங்கள். பல இடங்களில் எந்த அல்சர் இருந்தது, எந்த கேன்சர் இருந்தது, மருத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டு வியாதியை கண்டுபிடிக்கிறான், உருவாக்குறான். ஒன்று விஷயம், ஒரு டாக்டர் ஒரு வியாதியை கண்டுபிடிக்க தர படைக்க முடியாது. உண்மைங்களா அக்கா? உண்மைங்களா? கண்டுபிடிக்க தான் முடியும், டிசைட் பண்ணுறான். படைக்கிறான். படைத்தவர் யார்? மெக்கானிசம் அவர். ஒரு முறை ஒரு பையன் காரில் போயிட்டே இருந்தானா, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சான், கார் ரிப்பேர் ஆகிடுச்சான். அந்த வயதை ரிப்பேர் ட்ரெயின் பார்க்குறான், முடியல. அந்த வழியில் ஒரு ஐயா வந்தாராம். என்ன தம்பி, ஏன் வண்டி ட்ரை பண்ணி போட்டு பார்த்துருக்கேன்? ஐயா இன்னும் தெரியலையா, ரிப்பேர் ஆகி நிற்குது அப்படின்னு. உடனே அந்த ஐயா பெரியவர் போய் அந்த சின்ன ஒரு போல்டை ரெடி பண்ணாராம். போய்ட்டு ஐயா என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னாராம். சொன்னாராம், அவர் தான் போடு சொன்னாராம், இந்த வண்டியை உருவாக்குனது நான் தான், உருவாக்குனவர். இன்னைக்கு உருவாக்குற பிஸ்னஸ் ஆள்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காத, உருவாக்குனவர். உண்மை சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுவோம். நம்ம பேசுகிறோம், யார் பேசுவா? ஆண்டவர் மட்டும்தான் உண்மையானவர், சத்தியம் மட்டும்தான் உண்மையானது என்பதை பேசுகிற செலக்ட் பண்ணுங்க. முடியும், என் தேவனால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்.
உயிர் கொடுக்க தேவன் அவர் தான். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். மன அழுத்தம். நீங்கள் யாரை குத்தாவுதுங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு கசப்பு, பழி சுமத்துதல், ரத்த அழுத்தம், உணர்ச்சி வசப்படுதல், பலவீனம், அல்சர் எப்படின்றது இன்னொரு நாளைக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். பிக்ஸை ட்ரெயின் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக ஒரு வசனத்துக்கு வரலாமா? எபேசியர் 4:30-32 படிங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவித கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. மன்னியாமை அவர் பெரிய ஒரு மன்னித்தலின் வல்லமை. இந்த இரவு உண்மை சொல்றேன், நிறைய இந்த இரவு இன்னைக்கே ஐயா நீங்கள் என்னென்ன வியாதியெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உட்காருங்க, கொஞ்சம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. நீங்கள் டாக்டர் இருங்க, மருந்து மாத்திரை எடுங்க, நான் அதுக்கெல்லாம் எதிரி கிடையாது. ஆனால் 100% மன்னியாமோட வல்லமையினால கர்த்தர் தூக்கி போட்டுருவார். எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் சாட்சி எங்கள் பகுதியில் எங்கள் உள்ள கேட்டிங்கன்னா, இந்த சுத்தத்தில் கேட்டினா தருவாங்க. ஏன் சொன்னது, ஒரு அம்மா அக்கா சகோதரிக்கு தெரியும், சிஏ பேக்ரவுண்ட் போகிறோம். ஒரு கால் அப்படியே ஒரு மாதிரி அழி போச்சு. வந்தார் அந்த கலா டீச்சர் அம்மா, அங்கே டீச்சர் அம்மா, நம்ம வீட்டு லைனில் போகிறேன் சந்திராம்மா. எப்படி இருந்தாங்க சொல்லுங்கள்? கால் அப்படியே ரத்து ஊற்றுதுங்க, முடியாதுன்ட்டாங்க. ஒரு வாரம் டெலிவரன்ஸ், 3 நாள் தான் கிளாஸ் எடுத்தேன். நான் எடுத்து அந்த ரிலீஸ் பண்ண சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், நல்லா ஆகிட்டா, ரெட்டார்டாக இருக்காங்க. சாட்சி நம்ம சகோதரி இங்கே இருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேர். நாங்கள் ஒன்றுமே செய்யலை, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தோம். இதில் ஹீலிங் இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தோம். ஆண்ட சொன்ன தேவடைய பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்கீங்களே, அலையாதீங்க, கர்த்தர் முன்னே நில்லுங்க. ஆண்டவர் 100% சொங்க கொடுப்பார். அது எதோ அதுதான் சொன்னார். அது திங்க் பண்ணி பாருங்கன்னா படிங்க. அந்த மறுபடியும் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், தூசணமும், வேறு எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கு ஒரு தயவாகவும் இறக்கமாகவும் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்போது மன்னித்தல் ஒரு ஹீலிங்கோட கீசாவி. நீங்கள் மன்னிச்சிருங்க. இந்த இரவு மன்னிங்க, எல்லாரையும் மன்னிங்க. முதலாவது மன்னிப்பு எப்படி சீக்கிரம் சொல்லி பாருங்களேன். மன்னிப்பு முதலாவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். முதல் சுய மன்னிப்பு. ஆண்டவர் உனக்கு விரோதமாக என்ன சொல்கிறாங்க? நம்ம தான் ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சுட்டார். இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணிக்கிறோம்? அப்போது இன்றைக்கி எத்தனை நிறுவனம் நினைக்குது ஒன்று தெரியுங்களா? விடுதலையில் நம்ம எத்தனையோ மாநாட்டில் பேசியிருக்கேன், எத்தனையோ கான்ஃபரன்ஸில் நான் பேசியிருக்கேன், டாக்டர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். விடுதலை இந்த மாதிரி 12 மணி நேரம் ஜாம் பண்ணாட ஒரு ஜாம் பண்ணாலும் உண்டால் பண்ண முடியாது. அப்போ டெலிவரன்ஸ் ஃபாஸ்ட், ஹீலிங் ஃபாஸ்ட். வியாதி ஜாம் பண்ண முடியுதா? அம்மா முடியுதுங்களா? நான் அந்த அனுபவத்தில் வந்திருக்கேன். முடியாது, பிசாசு போகிறான், அப்படியே வியாதி போட்டுருவான். இன்றைக்கி தேவை, இந்த தேசத்துக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை டெலிவரன்ஸ், ஹீலிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகமளித்தல் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வச்சுட்டு போயிட்டார். அது எடுக்கல. டேங்கில் தண்ணி இருக்குது, டேங்க் தொட்டி தண்ணி தட்டி கட்டி வச்சுக்கார். குழா தரதான் தண்ணி வரல. அண்ணன் என்ன பிரச்சனை? வால்வு பிரச்சனை, பழுப்பில் அடைப்பு இருக்குது. என்ன அடைப்பு பண்ண முடியுமா? இன்றைக்கி நம்ம போகிறோம், இந்த செடி ஒன்று எடுத்து வந்து பாருங்கள், காஞ்சி போச்சு. இன்றைக்கி எல்லா மீட்டிங் போகிறோம், போகும்போதெல்லாம் பாருங்கள் அங்கே போய் செடியெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஹீலிங் வார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் அது அப்படி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம்? திருப்பி என்ன செய்யும்? துளுத்து வரும் தேவ பிள்ளைகளை. ஆனால் என்ன இருக்கு? ரூட் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் எதை கண்டுபிடிக்க முடியல? சத்தியத்தை வைத்து ரூட்டை கண்டுபிடிங்க. ஏன் எனக்கு ஒரு வியாதி? கடவுள் வியாதி உண்டாக்குனவரா? கடவுள் படைக்கும் வியாதி வச்சாரா? அம்மா அதில் வியாதி இருந்ததா? சுகர் இருந்ததா? கேன்சர் இருந்தா? அப்போ எப்போ வந்தது சொல்லுங்க? எப்போ வந்தது? இடையில வந்ததுயா. இடையில போகுமா போகாதா? போய் தான் ஆகணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆராதிக்கிறோம். எதுக்கு அப்போ நான் அப்படி கேட்பேன் ஆண்டவரே, யோ உன்னை பற்றி நான் எப்படி சொல்கிறது? சொல்லு, நீ யார் எனக்கு? நான் யார்? நான் உன்னை பற்றி எப்படி போய் பேசுறது? என் ஃபேமிலியோட பேசுறது? நான் விடுதலை இல்லாமல் நான் விடுதலை பேச மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் என்னை அழைத்ததுக்கு தான். தேவடைய பிள்ளை இங்கே கூட சொல்கிறேன், மருந்து மாத்திரை சொல்கிறத போ ரொம்ப அழியாக வரும். ஆண்டவரே உன்னை புரிஞ்சு கொள்ளாத ஜனங்கள் லட்சமாக போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்களே, உயிருக்கு பயந்து போய் கட்டுறாங்களே. ரெண்டாவது பாருங்க, அப்போது கசப்பு வைராக்கம் இல்லை. ஏன் சொல்லுவா? நீங்கள் முதலாவது மன்னிப்புக்கும் போது ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரை என்னை மன்னிப்புக்கல. ரெண்டாவது மன்னிப்பு மற்றவர்களை மன்னிக்க கண்டிப்பாக மன்னிச்சு தான் ஆகணும். ஆனால் மன்னிப்போம், மறக்க மாட்டோம். இன்றைக்கி சொல்ல எந்த இல்லைவா என்ன வியாதினா இருக்கட்டும், மரணத்தில் விரும்பிக்குள்ள வா சேலஞ்ச் பண்ணுவோம். அப்போ தான் என் செமினாருக்கு
இதில் நடத்துகிறேன். நான் பெங்களூர் பக்கத்தில் ஓசூரில் நடக்கும், 10 நாள் நடத்துவோம். பார்த்தா 20 டாக்டர்ஸ் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. அந்த ரகசியம் கேட்குறேன், எப்படி இது ஹீலிங்கோட செக்ஷன் என்ன, டெலிவரி சொல்கிறேன், எப்படி பண்ணுறீங்க, எப்படி பேய் ஓடுது ஒரே டைமில் 20 பேய் 50 பேய் பிசாசு அசுத்த ஆவிகள். ஆனால் கண்டுபிடிச்ச ஆவியின் ரகசியம், ஒரு மனிதனுக்கு முன்னாடி அசுத்த ஆவிகள் வேலை செய்து அது உள்ள இடம் இருக்குது, அது எப்படி விடுறது உள்ள இருக்குன்னு எப்படி உள்ளே விடுறோம். கோவம் வந்து யாருடையது, பிசாசு. உடனே எரிச்சல் வந்துடும், உடனே புறமிச்சிடும். மற்ற பேசிகிட்டே இருங்க, ஒரு பொறாமை நாவே வந்துடும். புறக்கணிப்பு காயம் நிறைய பேர் புறக்கணிப்பு உள்ளார்ந்த சுகம். அதனால தான் எங்கள் மினிஸ்டர் பேர் வச்சுக்க பாருங்க, இன்னர் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். பெரிய நோட்ஸ் வெளியே வச்சுக்கோங்க, இன்னர் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ், உள்ளார்ந்த சுகம். மேலே பார்த்துங்களேன், ஒரு மனிதனுக்குள்ளே உள்ள அவ்வளோ புரட்டுங்குது. அப்போ தான் இந்த வியாதி எப்படி கண்டுபிடிக்குது, இந்த ரூட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். இதுக்குன்னு சப்ஜெக்ட் வச்சுக்கிறோம், இந்த வேறு எதனால் இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், 100% ஹீலிங்க கர்த்தரால் மட்டும் தரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 படிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபமலே பாருங்களேன், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசில் அப்படியே ஒரு தடுத்துடும். கிறிஸ்டியன்கள் நடக்கிறோம் வேணாம். இந்த நம்ம மாடல் ஆண்டவர் தான். நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்துவனை பார்த்தா விழுந்து போய்டும், கிறிஸ்துவ பார்த்தா விழமாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கிறிஸ்துவனும் பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்கள். பிரதர் அவன் தான் இருக்க முடியாது, அவர் மட்டும் தான் சொல்லிட்டார். என்ன ஏன்னா அவர் தான் நம்ம மாடல், அவர் தான் ஹீலர், அவர் தான் டெலிவரன்ஸ், அவர் தான் எல்லாமே. எது இல்லை அவர்கிட்ட, எது இல்லை, எது முடியாது. இப்படி ஒரு கேள்வி கேளுங்க, விசுவாசம் கேள்வினால் வரும். எது அவரால் முடியாது, எது அவரால் நடக்காது, எது முடியாது, நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்க ஒரு தேவ வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். ஒரு முறை ரேட் பாங்கோ மினிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கார், அவருக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஒரு சகோதரி நல்ல ஊழியம் பண்ணிவிட்டு தூரம் போயிட்டாங்க. போன உடனே அவர் பேசுகிறாங்க, அவனுக்கு பயங்கர பிரச்சனை, தலையெல்லாம் படி அப்படியே எரியுது புகன்னு சொல்கிறான். ஒரு நாள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா திடீர்னு பார்த்தா என் தலையில் ஏதோ ஒன்று அப்படியே எரியுதியா. நீங்கள் நிறைய பேர் கால் எரிச்சல், தலை எரிச்சல் பாருங்க, அதெல்லாம் ஒரு அசுத்தமோட போராட்டங்கள்ங்க. டெலிவரி சேர்த்து பார்த்தாரு, ஏசு நம்ம அதிகாரம் கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லி ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு, ரொம்ப மிராக்கிள் ஈஸி, விடுதலை ஈஸி, ஹீலிங் ஈஸி. நீங்கள் சொல்லி பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவி வெளியே போ அப்படி சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ஒருவருக்கு ஒரு மன்னிங்க சொல்கிறது, ஒருவருக்கு மன்னிக்கணும். ரெண்டாவது சொல்லுங்கள், மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, சொந்த பந்தம் எல்லார் மேலேயும் கசப்பு. அப்புறம் கசப்பு என்னது, கசப்பு ஒரு ஆவி, கசப்பின் ஆவி என்னதுங்க இருக்கா இல்லையா. எரிச்சல் என்னது, ஒரு ஸ்பிரிட். அது எதோட எரிச்சல், ஏசாப்பா எரிச்சலுக்குள்ள கனெக்ட் ஆவாரா, பர்சு எரிச்சல் கனெக்ட் ஆவாங்களா, கசப்பு கனெக்ட் ஆகும். உண்மை சிம்பிளுங்க, சுகம் ஈஸி, விடுதலை ஈஸி. இதெல்லாம் சிம் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய 36 ஒரு பெரிய இதை வச்சுக்க, அத்தனை ஆவிகளும் நம்மை போட்டு அழுத்து மென்டல் பாருங்கள், சுனத்தில் அப்படியே குழம்பு ஒரே டென்ஷன், பரபரன்னு ஓடுது, கரகரன்னு ஓடுது. எங்கே ஓடுது, இந்த ஆண்டோடி சார் ஃபஸ்ட் சொல்கிறா, இது உடைய ஆலயமாக இருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இப்போ இதுக்குள்ளே பேயம் உள்ள உளாரம், ஆண்டர் உள்ள வளர்த்துவார். அப்படியா, இதுக்குள்ளே யார் தான் இருக்கணும் என்று காலையில் சொன்னார். இருளுடைய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் வந்தால் இருள் போய் தான் ஆகணும். வெளிச்சம் உள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்கள். குழா க்ளீன் பண்ணுங்கள், ஆண்டவர் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் வந்துடுவார், ஹீலிங் ஆண்டவர் நமக்குள்ளே வந்துடுவார். ஆண்டு சொல்ற நதி மாதிரி பாயம், நீ தான் அந்த உலகத்துக்கு சாட்சி, உன்னை கொண்டு தான் பெரிய காரியம் செய்ய போகிறார். அது உன்னை தயார்படுத்துகிறார். கொஞ்சம் என்ன நம்ம அங்கே ட்ராக் ஆகாது, வேதத்தை கொஞ்சம் டைப் பண்ணு, ஹீலிங் பார்த்து படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 6:9-13 படிங்க. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சொல்கிறோம், இந்த இரவு இந்த செய்தி மூலிமா நீ மற்றவங்களை மன்னி. நீ மன்னிக்கலைன்னா கடங்காலியாக இருக்கிற. இது பெரிய சப்ஜெக்ட். அதாவது பவர், கிவ் பவர், மன்னித்தலின் வல்லமை, சேலஞ்ச். எத்தனையோ வச்சுங்களேன், மரணத்தில் தான் வெளியே வந்திருக்கான். போயிட்டு டாக்டர் ஒரு முறை சொன்னான், இதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் பண்ணி விட்டாங்க. பண்ணிட்ட உடனே நான் உள்ளே போய் அலவுட் கிடையாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், மன்னிச்சுட்டு வெளியே வானேன். பாருங்க, டாக்டர் கேட்குறாங்க என்ன நடந்தது, நம்மளை கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய வைப்பார். நம்ம இன்றைக்கும் நம்ம பயந்து உயிருக்கு பயந்து மானத்துக்கு பயந்து போய் இன்றைக்கி பிறகு எவ்வளோ வந்துங்க. மாத்திரலாம் ஒன்றும் பெருசே இல்லைங்க, வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. என் வார்த்தை அனுப்பி சுகமாக்கி, என் தழும்புகளால் குணமானது, ரத்தம் விடுதலை. அப்போ திங்க் பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கு.
ஆனால் இதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு வேறு ட்ரை பண்ணி ஈஸியாக என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அப்போ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பாருங்கள், ஆண்டு சொல்லிட்டார் நீ கடனாளின்றார். மன்னிக்கணும், மன்னித்தல். ஒருத்தர் நீங்கள் மன்னிக்க போதுறேன், நீங்களே இப்படி இருக்கீங்களே. நாங்கள் இப்போ டெலிவிஷன்னா அந்த ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். நான் பார்த்துருக்கேன், எங்களுக்கு இருக்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அது மாதிரி கத்தும், பயங்கரமாக போகும், அந்த ஸ்பிரிட்டில் வெளியாகும். ஏன்னா அந்த மன்னியாமையின் ஆவி ஒரு குள்ளே இருக்கும்போது, கசப்பின் ஆவி ஒரு குள்ளே இருக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த ஆவி இது ஒரு காரியம் டெலிவரிஸ் கிடைக்காது, ஹீலிங் கிடைக்காது. ஆனால் சொல்ல கடனாளியாக இருக்கணும், நீ மன்னிக்கலைன்னா என்ன? யார் கடனாளி? ஆண்டு சொல்கிறார் நீயே மன்னிக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை கொடுக்குறார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், ஒரு நிபந்தனைக்கு. இப்போ ஏன் நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களேன், இப்போது இதில் ஒரு மருந்து பாட்டில் வச்சுருக்காங்க, இதில் ஒரு இது இருக்காங்க, இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனை உள்ள மன்னிப்பு, அகாப்பே அன்பு உள்ளவர். அவர் நிறைய நேசிக்கிறார். ஆனால் செகண்ட் லெவலில் போகும்போது சொல்கிறாரு நீ மற்றவங்களை மன்னிக்கணுன்றார். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறோம். இன்றைக்கி திங்க் பண்ணி பாருங்கள், மன்னிப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி வியாதிக்கெல்லாம் கேட்டு பாருங்கள், உட்காருங்க, நல்லா நாங்கள் டைம் எடுப்போம், ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் எடுப்போம், பேசி பாருங்கள். அவங்களோட யாருமேலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கசப்பு இருக்கும், அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி எரிச்சிருக்கும். எப்படி வியாதி வெளியே போகும்? எத்தனை மருந்து மாற்ற சாப்பிட்டாலும் அவங்கள மன்னிக்காத வகையில் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்காது. இந்த இப்போ டிவியை பார்க்குற உண்மையை சொல்கிறேன், இது ஏதோ உங்களுக்கு உற்சாகப்படுத்தல, உண்மையானு சொல்கிறேன். அவர் சொல்கிறார் நீ மன்னிக்காத வகையில் நீ கடனால், நீ இந்த இரவு உன்னுடைய எதிராளியை மன்னி, உன்னை பகைச்சோரை மன்னி, உன்னை விரோதம் பண்ண மன்னி, அவன் எந்த துரோகம் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு முதல் மன்னிப்பு உனக்கும் ஆண்டருக்கும் உள்ள மன்னிப்பு, 2வது மன்னிப்பு அடுத்தவர்களை மன்னிச்சிருங்க, 3வது தன்னைத்தானே மன்னிக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் பிறந்தணும், ஏன் வாழணும், எதுக்கு இருக்கிற, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, தன்னை வெறுத்துறீங்க. ஆனால் உங்களுக்கு இது மேலே அதிகாரம் கிடையாது, அவருக்கு அதிகாரம் இருக்குது. சிலதை நம்மளே நம்ம மாய்ச்சிக்கொள்ள நினச்சோம், வாழ பிடிக்கல, சுய வெறுப்பு, புறக்கணிப்பு, புள்ளமுள்ள புறக்கணிப்பு, வீட்டில் புறக்கணிப்பு, சொந்த பண்ணலாம் புறக்கணிப்பு, இப்படிப்பட்ட. ஆனால் அந்த புறக்கணிப்பு காயம் வெளியே தெரியாதுங்கய்யா. எல்லா காயம் வெளியே தெரியும், புறக்கணிப்பின் காயம் மட்டும் வெளியே தெரியாது, உள்ளே புறையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது அவங்களை அடிக்கும். அநேகர் வருவாங்க, நிறைய பேர் புறக்கணிப்பு பயங்கர. சுகமளிக்கிற ஊழியம் டெலிவரன்ஸில் மட்டும் மிக முக்கியமானது இந்த மன்னித்தல் வல்லமை. நீங்கள் மன்னிக்க மட்டும் இல்லை, நீங்கள் மன்னிக்கணும். அதாவது உங்களை நீங்கள் நேசிக்கணும். உங்களை நீங்கள் நேசிக்கல நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாதுங்க. மன்னிப்பு இல்லாமல் அன்பு செலுத்த முடியவே முடியாது. அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், பதட்டம் தன் சகோதரனை நேசிக்க பற்றி கடவுள் நேசிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபு 2:13 படிங்களேன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்ய நம்ம இறங்கணும், மற்றவரை மன்னிப்பதற்கு நம்ம இறங்கணும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திய 6:14-15 நான் படிச்சிருக்கேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாமல் இருந்தால் உங்கள் பரம் மன்னிக்க மாட்டார். இது கண்டிஷன்ஸ். அப்போ என்ன செய்யணும்? எத்தனை பேர் நான் நம்புறீங்க? இதை வசனம் தானே, நம்புங்க. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை வரணுமா? எந்த வியாதின்னு பார்க்காதுங்க, வியாதி அவருக்கு பெருசு கிடையாது. சத்தியங்கள் சத்தியம் தானே பேசிகிட்டு இருக்கோம். சத்தியம் என்ன சொல்லுது? விடுதலை சொல்லியிருக்கா இல்லையா? சந்தேகமாகுது. என்ன நான் சொல்ல டிஃப்ரெண்ட்டுன்னுவேன். புதுசாக அப்படி கஷ்டம் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம நம்புகிறேன், இதையும் நம்பி அதையும் நம்பி இங்கே போய் பாஸ்டர் டாக்டர்கிட்ட போகிறேன் ஜெபம் பண்ண. எதுக்கு டாக்டர் நான் ஜெபம் பண்ணுவேன்? கடன் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணணும். என்ன அதுக்கு கடன் தான் வாங்க போகிறேன், அதுக்கு ஜெபம். இன்றைக்கி இப்படி போயிடுச்சு. கடன் வாங்கிறதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணார், நான் பண்ண மாட்டேன். சுகம் அளிக்கணும், கத்த சுகம் தருவா, வா சுகம் பண்ண போடு 2 பேரும் உட்கார், சத்திய டீச் பண்ணு, சுகம் கிடைச்சி தான் ஆகும். ஏன்னா அவர் சுகத்து வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் பேர். அவரால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் சுகம் வரும். இன்னைக்கு வரும், இன்னைக்கு ஹீல் ஆகிடுவேன், இன்னைக்கு அசுத்தாய் வேணும். இன்னைக்கு பேசிட்டு போது வீட்டில் அது அழகும். உண்மையை சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொள்கிற தேவன் பிள்ளையே, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விடுதலை உண்டு. நீங்கள் சுகமாகிடுவேன். எழுந்து நட அன்று சொல்கிறேன். எழுந்து நட சொல்லிட்டார்ல, அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். ஒருவா சொன்னா பாருங்கள், எழுந்து நட முடியல. நிறைய பேருக்கு முடியல யார் சொன்னது? அவர் சொல்கிறார் பாருங்கள், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் நான் பரம்பதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாக இருந்தால் மன்னிக்க மாட்டேன்றார். இது ஒரு கண்டிஷன். ஏன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களை மன்னிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம், அவன் முகத்துலையும் மூழ்க மாட்டேன்றோம். பிசாசு நல்ல வேலை செய்கிறான் நம்மளை வச்சு, நம்மளை ஒரு விடுதலை பெற முடியாதா இருக்குது உண்மையான. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரிடத்தில் சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு உன்னை ட்ராக் பண்ணுறான்.
எவனை விழுங்கலாமோ என்று, எவனை கெடுக்கலாமோ, எவனை அழிக்கலாமோ, எவனை சாவடிக்கலாமோ என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் விழிப்பாருங்க. நம்ம கொஞ்சம் பேர் போதும். இந்த பாருங்க, ஒரு வெற்றிக்கு 2 பேர் போதும். யார் விடுதலை தருவா, யார் சுகம் தருவா? நீ பாருங்க, லட்சம் மக்கள் இருக்கான். இந்த நாட்டுக்கு தேவை மன்றாட்டுவீர்கள், இந்த நாட்டுக்கு தேவை போராடி ஜெபிக்கிறவர்கள், இந்த நாட்டுக்கு தேவை ஒரு ஆர்மி. இப்படிப்பட்ட மீடியாக்கள் வேணும். நீங்கள் போய் சேர்ந்துருக்க சொல்லிப்பான், கேள்வியோடு இருப்பான். எப்படி மருந்து வர? காசு இல்லை, பரவாயில்ல, முழங்கால் படி தேவனுக்கு சமம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னியம் ஏன் சொன்னால் 2 காரியங்கள். ஒன்று சொல்லி நம்ம சட்டம், இதான் சொன்னோம். ஒரு இதில் ஒரு லீகல் கொடுத்துருவான், ஒரு சட்டம் கொடுத்துருக்கான், இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சட்டம், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு சட்டம். கர்த்தருக்கு கீழ்ப்படியல்னா யார் கீழ்ப்படிவே? நீங்கள் மன்னியாமல் இருந்தால் நான் தரமாட்டேன். இப்போது அந்த காலத்தில் இருந்தும் ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார். சட்டம் மாறுதில்லை. உலக ராஜ்யத்தில், பிசாசு ராஜ்யத்தில் இருந்தோம் எங்கள் ராஜ்யத்துக்கு வந்துட்டோம், தேவனுடைய ராஜ்யம், தேவராஜ்யத்துக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ்பா, தேவராஜ்யத்துக்கு வந்துட்டோம். தேவராஜ்யத்துக்கு வந்த பிறகு யார் கட்டளை கீழ்ப்படினோம்? தேவனுக்கு, தேவராஜ் கீழ்ப்படணும். சேலஞ்சு அந்த சட்டை கீழ் தேவராஜ் சொல்லுது, நீ மன்னின்னு சொல்லுது. அப்போது டிரான்ஸ்பரேஷன் ஆகிறது. ஒருவன் மனம் புதிதாக மருவமாகறீங்க, எல்லாம் டோட்டல் மாறுது, லைஃப் மாறுது, சூழ்நிலை மாறுது. நீ பழசை யோசிச்சுட்டு உட்காந்துருக்காத, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர் சொல்லிட்டாரு, நீ மன்னிச்ச அவனு சொகனிட்டார். உன்னுடைய ஆவி எல்லாம் அவர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிற போது மன்னித்தலின் வல்லமை வரும்போது பிறகு சுகப்படுத்துக்கு. அப்போ மிக முக்கியமானது மன்னித்தல். அவன் என்னென்ன இருக்கான், எதிரியாக இருக்கான், பில்லி சூட்டம், மந்திர செய்யிட்டான், என்னென்ன பண்ணிட்டோம், உன்னை அழிக்கணும் என்ன இருக்கான், காரணம் அதுவல்ல. உட்காந்து மன்னி. இந்த இரவு இந்த செய்திக்கிற நாளில் உனக்கு விடுதலை வந்துடும். ஏன்னா 1000 அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் நீ மன்னிச்சுனா உன்னை மன்னிச்சிடுவேன். அதுக்காக சொல்ல தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்போது தேவனுடைய ராஜ்யம் அப்பா சொல்லிட்டாரு, இதை செய்யப்பான்றார். நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் செய்கிறோம், சில மன்னிச்சிடுறோம், சில மன்னிக்க மாட்டேங்கிறோம். அப்போ மன்னித்தல் என்பது ஒரு பிசாசு மன்னியாமை ஆவி கொண்டு வந்து நமக்குள்ள காயங்களை உருவாக்கி இன்னும் நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளாத, விடுதலை பெற்றுக்கொள்ளாத சத்துரு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 18:21-22 படிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். 2 பேராவது 3 பேர். அப்போ ஆண்டு சொல்லிட்டார், இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஒன்றே ஒன்று தான், ஒரு விடுதலை ஜபத்துக்கு வந்து ஒன்னஸ் கிடைக்கணும், ஒரு மனம். ஒரு விடுதலை ரொம்ப பாருங்களேன், 2 பேர் ஒரு மனம் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொன்னீங்களே, ஜெபம் இவ்வளோ பேர் சொன்னீங்களே, ஜபம் பதில் வந்து தரும். அவர் பதில் தரலன்னா அப்போ எப்படி பதில் நமக்கு? அவர் தான் உண்மை. அவர் சொல்லிட்டார், என் நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அப்போ கேட்டால் தந்துடுவார். அவர் வார்த்தை அவர் சொல்லிட்டு மாற்றுறவரா? அவனோட பேச்சு மாறுறவரா? வார்த்தை மாற்றுறவரா? கிடையாது. நம்ம ஒரு மேலே சந்தேகப்படுறோம் சில நேரத்தில். அவர் சொல்கிறார், என் நாமத்தில் நீங்கள் சந்தேகப்படாத. இன்றைக்கி நிறைய பிரச்சனை கிறிஸ்துவருக்கு பொதுவாக நீங்கள் திங்க் பண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா தப்பிதங்கள், அவனோட தப்பிதங்கள் அவன் என்னன்னா இருக்கட்டும். இன்றைக்கி நமக்குள்ள ஒரே ஒரு காரியம் மன்னியாமை. அப்போ இந்த மன்னியாமை வரும்போது பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் தேவனுடைய சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு நீ எல்லாரையும் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டார். அது சட்டம் தானே. நான் மன்னிக்க மாட்டேன்னா எப்படி அப்போ சட்டம் ஹீலிங் வந்துடும்? சீரியஸாக சிம்பிள் மேட்டருங்க சார். தெய்வீக சுகம் ரொம்ப கர்த்தருடையது. ஏன்னா நீ போய் பொய்க்காரன் போய் உட்காந்துடல. சர்வ வல்லமுள்ள தேவன் பேர் என்னது? சர்வ வல்லமுள்ள தேவன், சுகமளிக்கிற தேவன், விடுதலை தருகிறவன். நீ கூப்பிட்டு நீ போய் நின்னா பேய் ஓடுமா ஓடாதா? அதிகாரம் இருக்கா இல்லையா? இல்லை வேற யாருக்கு அதிகம் கொடுத்துட்டாரா? அதனால தான் அழகாக சொல்லிட்டார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தார். எந்த இதுவும் கிடையாது, இதில் எந்த மீடியேட்டரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன், நான் கற்றுக்கிட்டு சொல்லிக்கிறேன், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா சுகம் ரொம்ப ஈஸி. ஒன்று தான் அப்போ சொன்னார், மற்றவர்களை மன்னிக்கிறது, தன்னைத்தானே மன்னிக்கிறது. இன்னொன்று ஒரு பாருங்கள், ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வேலை செய்யுதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? இப்போ ஒரு வியாதிக்கலாம் எப்படி நம்ம இடத்துல சில இடத்துல பிசாசுக்கு நம்ம வாசல் திறந்து கொடுத்துட்றோம். இப்போ ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு நடக்குது, வியாதி வருதுன்னு வச்சுங்களேன், இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எதை வருங்க, தொடர்ந்து நீங்கள் பிசிக்கலாக திங்க் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு இரும்பல் தன்னால் வரும். பிரதர் கோல்டில் கூட வருது பிரதர், அது வேறு டிஃப்ரெண்ட். ஆனால் அதை நீங்கள் கண்டிஷன் பண்ணி ஏசு நாமத்தினால எனக்குள்ளே போராடுகிற அசுத்த வல்லமையை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி முதல்ல வெறுக்கணும். ரெண்டாவது, விடுதலை ஏன் கிடைக்கல? இப்போ முதல்ல பார்த்தோம், குமாரன் விடுதலை தருவார், சத்தியம் விடுதலை தரும், ஆவியான விடுதலை தருவார். ரெண்டாவது பார்த்தோம்,
எதில் விடுதலை கிடைக்குன்னா ஆவி ஆத்துமா சத்தில் விடுதலை கிட்டும். 100% விடுதலை தர்றது யார்? நல்லா புரிஞ்சுங்க, கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாம். இயேசு மட்டும்தான். நல்லா தெளிவாக சொல்கிறேன், 100 முறை சொல்கிறேன். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆவியான மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான். இதை 3 தவிர இந்த உலகத்தில் மகத்துவமான 100% விடுதலை எதுவுமே கொடுக்க முடியாது. எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. பேசுனது அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்ஃபிடன்ட் மன்னித்தலின் வல்லமை இருக்குன்றார். மன்னிக்கும் போது நம்ம இடத்துல விடுதலை பெற்றுடலாம் அப்படின்றார். அப்போ திங்க் பண்ணி இந்த விஷயம் பண்ணால் சில இடத்துல இந்த எஸ்வா முறை அது வெளியே ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் கெட்ட ஆவி கொட்டாவிகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ கண்டுபிடிச்சலாம் ஏதோ ஒரு பலவீனத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டு வரும். கணனத்திரை வந்துடும். சில சும்மா இருப்பீங்க, அப்படியே டயர்ட் விட்டுணும். சில நேரத்தில் பாருங்கள் கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கம் படப்படப்பை வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு தொடர்புடையது. இது நீங்கள் தனித்தனி தியானிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா இது இன்னும் டீப்பாக போனீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரூட்டு, இது எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது, இந்த ரூட்டில் தான் இது நம்மளை வந்து ஆலோசனை. இது கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இதான் இது வந்து இன்னர் மேன், மேலே பார்க்குறது கிடையாது. உள்ளே போராடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கோவம் வராதுங்க, திடீர்னு எரிச்சல் வராதுங்க. ஐயா யாரும் திடீர்னு சண்டை போட்டாரு, அது உள்ளே ஆல்ரெடி வேலை செய்யும். அது ரோமரில் இருக்குது. நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவமே அதை செய்ய தூண்டுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசோட தந்திரம் வந்து வேலை செய்ய செயல்படுது. இதைத்தான் நம்ம உடைச்சி எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி தேவை. நான் சொல்கிற மாதிரி அரியிற இடத்துல சூரியணும். இன்றைக்கி அரினா நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ ஜோம் பண்ணிங்க, எவ்வளோ ஹீலிங். இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்தியா தேசம் உலகம் முழுவதும் வியாதி மரணப்படுகை மெஸ்டில் போயிட்டே இருக்குது. இந்த ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் கையை தூக்கி என் தோட்டத்தில் ஜோம் பண்ணும். ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸ் போகிறான் யாரும் தெரியலப்பா. இன்றைக்கி திருடவும் கொல்லவும் அழிக வந்திருக்கான். ஆண்டவர் மட்டும்தான் விடுதலை. அப்படிப்பட்ட இப்போ நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அதாவது இந்த வார்த்தை கேட்டதுனால இது மூலிமா நம்ம நேரத்துக்கு நம்மலாம் ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம் நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இன்றைக்கி இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு ஒன்று தெரியுங்களா, ஒன்று இப்போ நம்ம சரண்டர் பண்ண போகிறோம். யாருக்குள்ள கொடுக்க போகிறோம்? இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி பண்ணிக்கு பார்த்துடலாம். நீ பார்த்துடலாம், சேலஞ்சு பண்ணுங்க போ அப்படி சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பண்ண சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுங்க. சொல்லுங்கள் ஆண்டவராக ஜெபம் பண்ணுங்களா. நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் பின்னாடி இந்த டிவி கேட்குறவங்களும் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை அறிக்கை செய்து எனக்கு நீ தேவையாக இருக்கிறீர் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். நீர் எனக்கு சிலுவையில் மரித்ததற்காக நன்றி. உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் ஆவி உம்மோடு உள்ள என் உறவுக்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் மனதிற்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் உணர்வுகளுக்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் சித்தத்திற்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் சரீரத்துக்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் காது கண்களுக்கு நீ ஆண்டவராக இருப்பீராக. என் வாயை நான் பேசும் எல்லாருக்கும் நீ ஆண்டவராக இருப்பீராக. கடைசியாக சொல்லும் பிதாவாகிய தேவனே, சொல்லுங்கள். பிதாவாகிய தேவனே, நான் உமக்கு புறம்பான உறவுகளில் சம்பந்தப்பட்டதை, என் சொந்த பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ஒரு நிமிஷம் அப்படி இந்த டிவிக்கு முன்னாடி நிற்கிறங்க, அப்படியே இருங்க, கண்ணை மூடுங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த இரவு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய பெரிய டைம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எப்பவுமே செய்கிறவர். இது அற்புதத்தின் நேரம். இது தெய்வீக சுகம் கிடைக்க போகிறது. நீங்கள் கேட்ட சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உலகம். இப்போது ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். கொஞ்சம் கண்களை மூடி ஆவியானவரை எனக்குள்ளே வாங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை தரப்போகிறார். சொல்லுங்கள், ஏசு நாமத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்கள், என் பாவங்கள் ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கான்ற சொல்லுங்கள். சின்ன சின்ன காரணம் சொல்லுங்கள். ஆண்டவர், நான் கசப்பாக இருந்திருக்கிறேன், மன்னிப்பு இருந்திருக்கேன், கோவப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரை, உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கேன், உனக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், இன்றைக்கி என்ன மன்னிங்க ஏசப்பா. சொல்லுங்கள். உங்கள் 2 கிராஸ் இருக்கு பாருங்க, ஒரு கிராஸ் உங்கள் கரங்களை மேலே தூக்கி அவர்களை சொல்லுங்கள். இப்போது பரத்திலிருந்து ஒரு பெரிய சுகம் இறங்கி வரப்போகிறது. அந்த சரித்துக்குள்ளே அது காயமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், இப்போது ஏசப்பா உங்களை தொடப்போகிறார். இந்த நிமிஷம் நீங்கள் மன்னிங்க. நீங்கள் மன்னிக்க 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 ஒரு பெரிய பலத்த வல்லமை இறங்கும்போது அது சுகர், அல்சர், கேன்சர், எந்த முடக்குவாதமாக இருந்தாலும்
இயேசு இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். குமாரன் விடுதலை, மெய்யான விடுதலை தரப்போகிறார். அடுத்ததாக கர்த்தருக்கு வசனம், எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசு நாமத்தில் என்னை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்துறார் சொல்லுங்க. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவர் விடுதலை தருகிறார். இயேசு நாமத்தில் ஆண்டவர் செய்தி கேட்ட, வார்த்தை கேட்ட, இன்னைக்கு மன்னித்தலின் மூலமாக ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிடுங்க. அநேக சாட்சிகளை எழுப்பி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.